ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு திருமணம் சார்ந்த பதிவு தான். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் சார்ந்த பதிவுகள், அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நிறைய பொருத்தங்கள்லாம் இருக்கு. லக்ன பொருத்தம், கலத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், தாம்பத்திய பொருத்தம் எல்லாமே தனித்தனியாகவும் பதிவுகள் போட்டிருக்கோம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், மேரேஜ் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு, இது எண்ணற்ற விஷயம்லாம் போட்டுருவோம். இருந்தாலும் அந்த திருமணத்துல ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம், அதாவது பல திருமணங்களை ஏற்படுத்தும் ஜாதக அமைப்பு. அதாவது எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கும் பட்சத்துல ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் என்பது பண்ணேன், ஆனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை, இல்ல ஏமாத்தி மேரேஜ் பண்ணிடுறாங்க, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி நடந்துருச்சு, அந்த அதாவது மாமனார் மாமியோட தலையீடு அதிகமாக இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் மேரேஜ் விவாகரத்து ஆயிடுச்சு சார். மறுபடியும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணேன், ரெண்டாவது மேரேஜும் பெரிய கொஞ்சம் நிலைக்கல சார், மறுபடியும் மூணாவது மேரேஜ் பண்ணி, இது போல சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. சில பேர் ரேரா இது போல கண்டிஷன்லாம் ஏற்படும். இது போல ஜாதகத்தை நான் வந்து நடைமுறையில பார்த்திருக்கேன். இப்படிப்பட்ட அமைப்புகள் யாருக்கெல்லாம் ஏற்படும்ன்றத நம்ம அவங்க ஜாதகத்துல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தெரிய வந்ததுன்னா, ஒரு 2-3 கிரகம், அதாவது பொதுவாகவே 7ஆம் பாவம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 7வது ராசியில லக்னத்துக்கு 7வது ராசி, இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம்னா 7வது ராசின்றது மீன ராசியாக வரும். அந்த ராசிகள்ல 3 கிரகம், பர்டிகுலரா அந்த 3 கிரகம் 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதின்றது முதல் திருமணத்தை குறிக்கும், 9ஆம் அதிபதி 2ஆம் திருமணத்தை குறிக்கும், 11ஆம் அதிபதி 3ஆம் திருமணத்தை குறிக்கும். அப்ப அந்த 3 கிரகம் காம்பினேஷன் 7ஆம் பாவத்தில் இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு வேற எந்த ராசிகள்ல இந்த 3 கிரகத்தின் தொடர்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் என்பது வந்தோம். இது களத்திர ஸ்தானத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இல்ல களத்திர காரகன் ஒரு ஆணுக்காக இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் அதே போல 7ஆம் அதிபதி, 9, 11ஆம் அதிபதிகளோட தொடர்புகள் இருக்கும் பட்சத்திலும், இல்ல நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில 7-9 காம்பினேஷன், 7-9-11 காம்பினேஷன் இருந்தாலும் அந்த ஆணுக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணங்கள் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது வந்திருக்கு. அதே பெண்ணுக்காக இருக்கும் பட்சத்துல களத்திரஸ்தானம் 7ஆம் பாவத்தை பார்க்கணும். களத்திரக்காரகன் செவ்வாயின் நிலைமையை இது போல தொடர்புகளை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் இப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்துச்சுன்னா நிறைய மேரேஜ் தொடர்புகள், ரிலேஷன் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இன்னும் நம்ம டீட்டெயிலா நம்மளோட கேபி மெத்தட்ல 7ஆம் பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய கிரகம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 6, 9, 12 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. 6, 12 என்பது விவாகரத்து, 9ஆம் பாவம் என்பது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப முதல் திருமணம் விவாகரத்து ஆகி 6, 12 தொடர்பு இருக்கிறனால விவாகரத்து ஆகி 9ஆம் பாவமும் சேர்ந்து காம்பினேஷன் இருக்கிறதுனால 2ஆம் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சில பேர் 6, 12 தொடர்பு மட்டும் இருக்கும், ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க, விவாகரத்து ப்ராப்ளமா ஏற்பட்டு விவாகரத்து நடந்துரும். 2ஆவது மேரேஜுக்கான ஐடியாவே இருக்காது அவங்களுக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்தோடு 2ஆம் திருமணத்துக்கான ஸ்தானம் 9ஆம் அதிபதியோ இல்ல இளையதார ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி தொடர்பு இல்லைன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க, அதுல வெறுத்து வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போய் 2ஆவது மேரேஜ் வேணாம், இதுவும் அப்படிதான் போகும்னு சொல்லி ஒரு பயத்துல எதுவுமே பண்ணிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். ஆனா ஃபர்ஸ்ட் மேரேஜ் விவாகரத்தாகி 2ஆவது மேரேஜ் நடக்கணும்னா அந்த 7ஆம் அதிபதி 6, 9, 12 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா முதல் திருமணம் விவாகரத்தாகி 6, 12ன்றதுனால 2ஆம் திருமணத்துக்கான 9ஆம் பாவம் தொடர்பு 2ஆம் திருமணத்தை பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. சில பேருக்கு பண்ணிட்டாலும் அது நிலைக்காத அடுத்த கட்ட கொஸ்டின் மார்க். சில பேர் ரேரா சில 2ஆவது மேரேஜ் சிறப்பா இல்லாமல் போகக்கூடிய சூழல்லாம் கொடுத்துருக்கு. சில பேர் கேட்பாங்க, சார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நல்லா இருக்குது சார், இப்போ 2ஆவது மேரேஜ் பண்ணிக்கலாமா, நான் வேணான்னு சொல்லி மேரேஜ் பண்ணி அப்பயே ப்ராப்ளம் ஆன எவ்வளவு பேர் என்பது இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரகநிலை யாருக்கு இருக்குன்னா, அந்த 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த 9ஆம் பாவத்துக்கு சப்லாடாக வரக்கூடிய கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 8, 11 காம்பினேஷன். 8ஆம் பாவம் என்பது இந்த 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். 8ஆம் பாவம் 11வது பாவம் என்பது 9வது பாவத்தை விருத்தி பண்ணும். அப்ப 3ஆம் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப 1, 8, 11 தொடர்பு அந்த 9ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமா 1, 8, 11 தொடர்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2ஆவது மேரேஜ் விவாகரத்தாகி 3ஆவது மேரேஜ் நடக்கக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். அப்ப இந்த 3ஆவது மேரேஜ் நல்லா இருக்குமா இருக்காதான்றத 11ஆம் பாவத்தை வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பல திருமணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது அந்த களத்திர ஸ்தானத்தோடு 7, 9, 11 இது போன்ற தொடர்புகள் இருக்கும்போது ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது 2 விதமா செயல்படும். சில நேரத்துல யதார்த்தமா இது போல லாஜிக்கலா ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு 2-3 மேரேஜ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பணத்துக்காக இது போல வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து ஏமாற்றி அதுவே வந்து பிழைப்பை நடத்தக்கூடிய சில பேரை வந்து நம்ம வந்து நியூஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய ஜாதக அமைப்பு கொடுக்கணும் எப்படி இருக்குன்னா, அதாவது இதே 7ஆம் பாவத்தோடு பல கிரக தொடர்புகள், லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9, 11 இந்த ஒற்றைப்படை அதிபதிகள் இருக்குல்ல, இந்த அதிபதிகளோட தொடர்பு அதிகமாக 7ஆம் பாவத்துல இருக்கும். இல்ல 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் 5ஆம் பாவத்துக்கும் சப்ளாடா வரும், 3ஆம் பாவத்துக்கும் வரும்,
9, 11ஆம் பாவம் கேபி மெத்தட் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது போன்ற தொடர்புகள் இருந்தாலும் பல திருமணங்களை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். லக்னாதிபதியுடைய நிலைமையில லக்னத்துல ராகுவோ கேதுவோ சனியோ லக்ன பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய கிரகம் 8, 12 தொடர்புச்சுன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் ஒரு கரெக்டான இன்டென்ஷனா இருக்காது. பேட் இன்டென்ஷனா மூலமாக அவங்க வந்து பணத்துக்காக இல்ல வேற ஒரு காரணத்துக்காக பல திருமணங்களே பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துரும். இப்ப நம்ம டீட்டெயிலா ஜாத டீட்டெயிலா பார்க்கணும். இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து மகர லக்னக்காரு. அவர் ஜாதகத்துல சந்திரன் புதன் காம்பினேஷன் 16ஆம் பாவத்துல இருந்தது இருக்கு. அந்த சந்திரனும் புதனும் ஒரே நட்சத்திர சாரம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் பாருங்க நம்ம மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல 9ஆம் அதிபதின்றது 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ 9ஆம் அதிபதி என்பது புதன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் புதன் காம்பினேஷன். அதே லக்னத்துக்கு 16 ராசி எங்கன்னா இந்த இடத்துல விருச்சிக ராசி. ஏன்னா மகர லக்னம்ல விருச்சிக ராசியில இருக்கு. அப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அது ஒரு சில வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தொடர்பும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 9ஆம் அதிபதியோட தொடர்பு புதனுடைய தொடர்பு சந்திரனுடைய சந்திரன் கிரகத்தோட தொடர்பு இருக்குல்ல, இன்னொரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்கள்ல அது வந்து 2 பேர் வீட்லயும் தெரிய வந்து நம்மள ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த நம்ம பார்த்திருந்தோம். சார் நீங்க ஒரு 2 பேரையும் விட முடியாது சார். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண அந்த பெண்மணியை சொல்றாங்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்களாம். 2வது மேரேஜ் பண்ண பெண்மணி என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இவர் இடையில மாட்டின்னு முடிகிறாரு. ஆனா இப்ப சுச்சுவேஷனா நீங்க வந்து 2 பேருக்கும் மேனேஜ் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாருங்க 7ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் ஒரே கிரகம் சப்ளாடா வந்து நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 5, 7, 11 தொடர்பு இருக்கு. 2 பேரோட வாழ்வீங்க, விவாகரத்துல ஏற்படாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் ஒரு 2, 3 வருஷம் கழித்து தொடர்பு கொண்டு பேசும்போது அதே போல சுச்சுவேஷன் தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒத்து போகக்கூடிய சூழல்களும் வந்துருச்சு இந்த இடத்துல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாரு. சில பேர் வீட்டு இது போல சூழல்களும் இருக்கும். அப்ப இது எல்லாமே அந்த கிரகநிலை என்பது ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க பல தார திருமணம் என்பது ஏற்படுமா, அது உண்மையான இன்டென்ஷன்ல இருந்து பண்ணுவாங்களா இல்ல வந்து கெட்ட இன்டென்ஷனோட அந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுவாங்களா, இது எல்லாமே நம்ம ஜாதகத்துல பார்க்கும்போது இந்த விஷயங்களை சொல்லிடலாம். இது எல்லாத்துக்குமே அந்த 7, 9, 11 இந்த அதிபதிகளோட தொடர்புகள் ஒருவரின் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நான் பல இடங்களுக்கு நேரடியாகவும் போயினுக்கிறேன். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள், நியூமராலஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எண்ணற்ற வீடியோலாம் இருக்கு. ஆஸ்ட்ரோ பரட்டன் பிளேஸ் போய் பாருங்க. எண்ணற்ற பல விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் வீடியோஸ்லாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோல அவைலபிள் என்பது இருக்கும். தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.